ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 3/8/2024 சனிக்கிழமை காரணியா 665 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. 2/8/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 377,253. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஆல் போர்டில் 2 பாஸ் பண்ணிட்டோம். அதில் இந்த 2/7 வந்து 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. டபுள்ஸ் வந்தால் கூட 2ல் தான் வருங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து ஆல் போர்டு 2 பாஸ் ஆகிடுச்சு. போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஏ போர்டுக்கு 2, பி போர்டுக்கு 5 பாஸ் ஆகிடுச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வந்து ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை பார்த்தோன்னா 3/8 2/7. இந்த 8, 7 இது ரெண்டுமே வந்து பிசி 2 போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. 3/8 2/7 இந்த 7, 8 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 7/2 6/1 ஏபிசி 3 போர்ட்லேயுமே பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 3, 7 3/8 7/2 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஆல் போர்டுக்கு எடுத்துக்கிட்ட நம்பர் வந்து 8, 2. அடுத்து இது வந்து வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3, 3 6, 1 7 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதிட்டேன். இதில் பார்த்தோன்னா இந்த சி போர்டு மட்டும் பாருங்கள். 9/4 0/5 1/6 அப்படி பார்த்தோம்னா 9/4 வரலாம். 8/3 6/1 இப்போ 4/9 9 வரலாம். 5 7 7 வந்த மாதிரி இங்கே 8 அப்படியே ரிப்பீட் ஆகலாம். இந்த 894 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இது ஒரு சிங்கிள் நம்பர், அந்த நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ போர்டுக்கு 2, 8, 5, பி போர்டுக்கு 2, 8, 9, சி போர்டுக்கு 2, 8, 3. ஏபிபிசி ஏசி நான் எடுத்துக்கிட்டது 82 28 12 21. 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 128 இல்லைன்னா அதில் 6 இதுக்கு பதிலாக இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பதிலாக 6 வரலாம். மிஷின் நம்பர் 251 436 4/9 3/8 6/1. Thank you friends.